வணக்கம் கோவை மக்களே. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் கோட்டை பிரிவு எங்கள் ஏரியாவில் தான் இருக்கோம். மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்லேருந்து 200 மீட்டரில் இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான கேட்டட் கம்யூனிட்டி அமராவதி என்க்ளேவ் போய் தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த அமராவதி என்க்ளேவில் மொத்தமாக 12 ஏக்கருக்கு ஃபார்ம் பண்ணி 193 பிளாட்ஸாக பிரிச்சுருக்காங்க. அதில் ஆல்மோஸ்ட் 50+ ஃபேமிலிஸ் உள்ளே வந்துட்டாங்க. மீதி இருக்கிற பிளாட்ஸ் பற்றியும் அம்யூனிட்டிஸ் பற்றியும் டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த அமராவதி என்க்ளேவ்க்குள்ளே நீங்கள் என்ட்ராகும் போதே ஒரு சூப்பரான கிராண்டான ஒரு ஆர்ச் கொடுத்துருக்காங்க. எல்லா கேட்டட் கம்யூனிட்டிலுமே தார் ரோடு தான் போட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம கேட்டட் கம்யூனிட்டியில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா கான்க்ரீட்லேயே ரோடு போட்டிருக்காங்க. 40 அடியிலையும் 33 அடியிலையும். நம்ம கேட்டட் கம்யூனிட்டியில் பீஸ்ஃபுல்லாக ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு 20 ஃபீட்லேயும் ஒவ்வொரு மரம் கொடுத்துருக்காங்க. நம்ம கேட்டட் கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் ஆர்ச்லேருந்து ஒவ்வொரு 100 ஃபீட்டுக்கும் இபி போஸ்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம கேட்டட் கம்யூனிட்டியில் 12 ஏக்கருக்கு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதில் 1 ஏக்கருக்கே இந்த பார்க் கட்டியிருக்காங்க. நம்ம ஃபேமிலிஸ் பீஸ்ஃபுல்லாக இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த பார்க் கட்டியிருக்காங்க. வாங்க இந்த பார்க் எப்படி இருக்குது நம்மளும் போய் பார்க்கலாம். வாவ், இந்த பார்க்குள்ளே உள்ளே வரும் போதே சூப்பராக ஃபீல் ஆகுதுங்க. உள்ளே என்ட்ரானோடனே கார்டன் ஏரியா இருக்குது. சில்ட்ரன்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கு அங்கே ப்ளே ஏரியா இருக்குது. உண்மையாக சொல்ல போனோன்னா இங்கே இருக்கும்போது ஊட்டியில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. மழை, கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. மழை வர மாதிரி இருக்குது. அப்படியே நம்ம அங்கே போய் ப்ளே ஏரியாவில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சூப்பராக இருக்குங்க. இங்கே வந்தோடனே எனக்கு என்னோடய சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் ஞாபகம் வருது. வாங்க நம்மளும் போய் விளாட்லாம். இந்த பார்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஓப்பன் ஆடிட்டோரியம் இருக்குது. அங்கே நீங்கள் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக கண்டக்ட் பண்ணலாம். அடடா, இங்கே பாருங்கள் கிராஸ் எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க். இந்த ஏரியா பொறுத்த வரைக்குங்க தண்ணிக்கு இங்கே பிரச்சனையே இல்லைங்க. ஈவினிங் ஒர்க்லாம் போயிட்டு வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த டைம் இங்கே நீங்கள் உங்கள் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். சூப்பராக இருக்குது. இங்கே உட்காரும்போது உண்மையாலுமே ரொம்ப ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஒர்க் போகிறவங்களுக்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கிற அம்யூனிட்டிஸ் பற்றிலாம் இது வரைக்கும் பார்த்தோம். இங்கே இருக்கிற சைட்டில் 1.5 சென்ட்லேருந்து 5 சென்ட் வரைக்கும் பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இதில் எந்த சென்ட் வேணுமோ சீக்கிரம் வந்து புக் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த ப்ரீமியமான கேட்டட் கம்யூனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. மித்ரன் ஹோம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். பாய்.